என்னையா அவங்கள காணோம்? வந்துருவாயா? வந்துதான் ஆகணும். வா முருகா, என்னாச்சு? ஆனா நீங்க அமிச்ச மாதிரியே கலையரசு பத்திரத்துல கைது போட்டானே. உங்க ஐடியா சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. உன் தம்பி என்ன பெரிய புத்திசாலியா? முட்டா பைய. அவனை எப்படி ஏமாத்திட்ட பாத்தியா? அவனுக்கு எதுக்கு காசு பணம் சொத்தெல்லாம்? இனி பழையபடி பிச்சைக்காரனாவே திரிய வேண்டியதா? பாவீங்களா, உங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா? மனசாட்சியை வச்சு மளிகை கடையில 1 கிலோ அரிசி கூட வாங்க முடியாது. பாவம் என் தம்பி கலையரசு, அவன் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது. நாங்களும் இதை கஷ்டப்பட்டு தான் கொண்டு வந்திருக்கோம். உன்னை கடத்தி உன் தம்பியை மிரட்டி. இனிமே உன் தம்பியே நினைச்சானோ எங்களை பிடிக்க முடியாது. இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த இடத்த காலி பண்ணிடுவோம், தெரியுமா? சரி, இந்த அம்மாவை இப்ப எங்க கொண்டு போய் விடுறது? எங்கேயாவது துரத்தி விட்டுறலாம். போலீஸுக்கு துப்பு கொடுத்துட்டா அதெல்லாம் ஒண்ணும் கொடுக்க முடியாது. இன்னும் 5 நிமிஷத்துல இந்த இடத்தை விட்டு நம்ம காலி பண்ண போறோம். முதல்ல கட் அவுட் விடு. சரி சரி, கிளம்பு. பாவீங்களா, இதெல்லாம் உங்களுக்கு நியாயமா இருக்கா? நியாயமே இல்லடா. ஏமா முதல்ல இடத்த காலி பண்ணு. சொன்னா கேளு. ஏய் கிழிச்சு விடாத. ஏய் கேளு. நீங்க 4 பேரும் அனாவசியமா இந்த ஏரியால சுத்தும் போதே நான் சந்தேகப்பட்டேன். நான் சந்தேகப்பட்டது சரியா போச்சுடா. கான்ஸ்டபிள் இவங்க வண்டியில நல்ல நேரத்துல வந்து என்ன காப்பாத்துறீங்க சார். பரவாயில்லமா, ஒண்ணும் கவலைப்படாதீங்க. உங்களை பத்திரமா வீட்டுல சேர்க்கிறேன். கான்ஸ்டபிள், இந்த அம்மாவை கொண்டு போய் வீட்டுல பத்திரமா சேருங்க. போங்கம்மா. உள்ள யாராவது இருக்காங்களா? சஸ்பெண்டியா போங்க. என்ன தைரியம் இருந்தா என் டிவிஷன்ல எப்படி பண்ணுவானுங்க? சார் யாரும் இல்ல சார். சரி சரி வாங்க. உங்ககிட்ட எல்லாம் வந்து சேரும் போது சும்மா சாதாரணமா வரக்கூடாது, பெருசா கொண்டு வரேன். எல்லாருக்கும் வணக்கம். விஜய் என்னுடைய 50வது படம். யூஸ்வலாவே எல்லா படத்தையும் நீங்க 5 தடவை 6 தடவை பாப்பீங்க. 50வது படம் எத்தனை தடவை பாப்பீங்க? விஜய் அண்ணான்னு கூப்பிட்டான், அவர் உடனே கொந்தளிச்சிட்டார். சன் பிக்சர் எந்த படமா இருந்தாலும் ஓட வச்சிரும். ஏன் இடையில சாமியார் படமே தாறுமாறா ஓடிச்சு பார்த்துட்டு. பிரபலங்கள் பங்கேற்ற விஜய் நடிக்கும் சுறா திரைப்படத்தின் பிரம்மாண்டமான இசை வெளியீட்டு விழா வரும் ஞாயிறு காலை 11:30க்கு உங்கள் சன் டிவியில் காண தவறாதீர்கள். நிகழ்ச்சியை வழங்குவோர் விவல் சோ. ஃபேர் அண்ட் லவ்லி வழங்கும் மேகலா. மேகலா இறங்கம்மா, வாங்க. கொஞ்சம் இருங்க, வந்துடுறேன். போங்க. நீங்க இந்த நேரத்துல எங்க வீட்டுல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அங்க உங்களை மேகலா காணும் தேடிட்டு இருக்காங்க. நீங்க எங்க என்ன பண்றீங்க? அது ஒரு பெரிய கதைப்பா. என் தம்பி கலையரச ஏமாத்தினவனுங்க என்ன கடத்தி கொண்டு போய் வச்சு, இங்க பாருப்பா, இங்க எல்லாம் என்ன அடிச்சு கொடுமை பண்ணாங்க. இப்பதான் போலீஸ் எனக்கு துணைக்கு வந்திருக்காங்கப்பா. முதல்ல உங்க எல்லாரையும் பார்த்து உங்க எல்லார்கிட்டையும் மன்னிப்பு கேட்கணும்னு தான் நான் இங்க வந்தேன். அவங்க அப்பப்பா என்ன எழுப்பி கூப்பிட்டு வரப்பா. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், வா. நீங்க சொல்லுங்க. தம்பி, நீங்க எல்லாம் நினைக்கிற மாதிரி நான் பழைய சண்முக வடிவில்லப்பா. நான் செஞ்ச தப்பு எல்லாத்தையும் உணர்ந்து திருத்திட்டேன். என்ன மன்னிச்சிருப்பா. நான் மாறிட்டேன்.
தயவு செஞ்சு அம்மாவை கூப்பிடுப்பா. நான் உங்ககிட்ட கொஞ்சம் இல்ல பேசல. நீங்க சொல்றதெல்லாம் சொல்லுங்க. அதுக்கப்புறம் எங்க அம்மாவை கூப்பிடலாமா வேணாமா நான் முடிவு பண்ணிக்கிறேன். சொல்லுங்க. உங்களுக்கும் மேகலாவுக்கும் கல்யாணம் நடக்க கூடாதுன்னு கங்கணம் கட்டிக்கிட்டு இருந்தவனா. சின்ன வயசுல இருந்து மேகலை மேல எனக்கு ஒரு வெறுப்பு. அவ அறியாம செஞ்ச ஒரு தப்ப நான் பெருசா எடுத்துக்கிட்டு அவளை பழி வாங்கணும்னு நினைச்சேன். எவ்வளவு பெரியவங்க நீங்க, இதெல்லாம் உங்களுக்கே நல்லா இருக்கா? தப்புதாங்க, தப்புதான். நான் அப்படி எல்லாம் நடந்துகிட்டது ரொம்ப தப்புன்னு இப்ப நான் உணர்ந்துட்டேன். பணத்தை விட மனுஷங்க தான் முக்கியம், ஜனங்க தான் முக்கியம்னு நினைக்கிறவ மேகலா. எந்த காலத்திலயும் யாரையுமே பழி வாங்க கூடாதுன்னு நினைக்கிற பொண்ணு நான் இப்பதாப்ப பாக்குறேன். எந்த அளவுக்கு நான் மேகலாவை வெறுத்தேனோ அந்த அளவுக்கு நான் இப்ப அவளை நேசிக்க ஆரம்பிச்சுட்டேன். மேகலா பத்தி பெருமையா பேசுறது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தம்பி, தம்பி, என்ன மன்னிச்சிருப்பா, என்ன மன்னிச்சிரு. என்ன நீங்க பெரிய பெரிய வார்த்தைலாம் பேசுறீங்க? அழாதீங்க. மேகலாவே எல்லாத்தையும் மன்னிச்சதுக்கு அப்புறம் நாங்க என்னமா சொல்ல போறோம்? இல்லைங்க, எவ்வளவோ சந்தர்ப்பத்துல நான் உங்களை அவமானப்படுத்தி இருக்கேன். அதுக்காக நீங்களே என்ன மன்னிக்கணுங்க. அதையெல்லாம் நாங்க எப்பவோ மறந்துட்டோங்க. உண்மையாவ சொல்றீங்க? நம்பிக்கை இல்லையா எங்க வார்த்தையில? நம்புறேங்க, நான் நம்புறேன். தம்பி, என்னால நின்னு போட உங்க கல்யாணம் உடனே நடக்கணும்ப்பா. எல்லாரும் ஒன்னா உட்காந்து பேசி சீக்கிரமாவே ஒரு முகூர்த்தனால நம்ம முடிவு பண்ணிடுவோப்பா. கண்டிப்பா நாளைக்கு நாங்க எல்லாரும் வரோம். கண்டிப்பா வரணும்ப்பா. இந்த சண்முக வடிவை மன்னிச்சிருக்க. நீங்க அழாதீங்க ப்ளீஸ். என்னம்மா? தம்பி, அம்மா கிட்ட சொல்லிடுப்பா, பழசெல்லாம் மனசுல வச்சுக்க வேண்டான்னு. நீங்க அதெல்லாம் ஒண்ணும் கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். மன்னிச்சிரு சொல்லுப்பா. அம்மா ஏன் இப்படி பேசுறீங்க? நீங்க எப்படி போவீங்க? நான் கூட வரட்டுமா? வேண்டாப்பா, போலீஸ்காரங்க வராங்க. நான் வரேன்ப்பா. ஜாக்கிரதைமா. வரேங்க. சரிம்மா. அட்டோடியா ஏறுங்கம்மா. வரேன்ப்பா. சரிம்மா, நீங்க பாத்து போப்பா. எப்படி இருந்தவங்கப்பா எப்படி மாறிட்டாங்க பாரு. இல்லப்பா, அவங்களா மாறல, அவங்கள மாத்துறது மேகலா. இந்திய உருவம் உயர்ந்துருச்சு. காம்ப்ளான் பருகுவீர், இரட்டிப்பு வேகத்தில் வளர்ந்திடுவீர். ஃபேர் அண்ட் லவ்லி வழங்கும் மேகலா. அப்பா, என்னப்பா அது? பத்திரத்தை கொடுத்த உடனே அத்தையை அனுப்பிச்சிடுறேன்னு சொன்னாங்க, இன்னும் அத்தையை காணோம். கொஞ்சம் பொறுமையா இருமா, வந்துடும். அது அப்பா,